நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. தங்க மகள் ஆசனி என்கிற அஞ்சலிய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தங்க மகள் சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ மதியம் டைம்ல விஜய் டிவில பாத்தீங்கன்னா இந்த சீரியல் நிறைய பேருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கு. கதைக்களமும் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இது போல நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த சீரியல்ல முத்துப்பாண்டி அண்ட் அஞ்சலி இந்த பேர் வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் தான் சேரணும் அப்படின்ட்டு இந்த பேருக்காகவும் நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ இந்த பேர் வந்து எப்படி லவ் சீக்வன்ஸ் வரப்போகுது, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆசனி என்கிற அஞ்சலியா இந்த சீரியல்ல இவங்க நடிக்கிறாங்க. இவங்களுடைய ரியல் நேம் அஸ்வினி அனந்திதா. இவங்கள நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி ரொம்பவே பரிச்சயமான முகனே சொல்லலாம். நிறைய ஷோஸ்ல பார்த்திருப்போம். அதை தாண்டி இவங்க அதே விஜய் டிவில நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற சீரியல் மூலமா மீனாட்சி கார்த்தி இவங்க பேரும் சூப்பரா இருக்கும். ஸோ இவங்க யார் கூட நடிச்சாலுமே ரொம்ப நல்லா நடிப்பாங்கன்ற ஒரு பேரும் இவங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப சட்டில்டான ஒரு ஆக்டர் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்ல. அந்த சீரியல்ல மாடர்ன் மங்கியா இருந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரெடிஷனல் லுக்குக்கு மாறுவாங்க. இந்த சீரியல்லையும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் மாடர்னா வந்தாலும் அப்படியே ஒரு கிராமத்து கதைக்களத்தோட நடிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்காகவே இவங்களுக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப டல்லாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிரைட்டாவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பார்த்து பார்த்து இவங்களுடைய இந்த ட்ரெஸ் மெட்டீரியலை சூஸ் பண்ணி ஆக்ட் பண்றாங்களாம். இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்னடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஆமாங்க, இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அவங்க அம்மா தான் பில்லராம். அந்த அளவுக்கு இவங்களுடைய அம்மாவுடைய சப்போர்ட் ரொம்பவே இருக்கு. இவங்க கன்னடத்துல சீரியலையும் தாண்டி நிறைய ஷோஸ் மூலமா ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து இவங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம மாடலிங்கும் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனாலதான் என்னவோ படிப்பை தாண்டி நடிப்பு இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்துருச்சு. இவங்க பெங்களூர்ல தான் அவங்களுடைய ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. 2013 இவங்க மாடலிங்குள்ள என்ட்ரியா இருக்காங்க. மிஸ் பெங்களூர் அப்படின்ற ஒரு பட்டத்துக்காக இவங்க ரொம்பவே போராடி இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்ததை தொடர்ந்து 2015 நடந்த மிஸ் கர்நாடகால இவங்க வின் பண்ணிட்டாங்க. அதே நேரம் மாடல் ஆஃப் த இயர் அப்படின்ற பட்டமும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு வழி பார்த்துக்கணும் ரொம்பவே போராடி இருக்காங்க. அவங்களையும் அவங்க க்ரூம் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இவங்களுடைய அம்மா ஜெயந்தி ராணி தான் இவங்களுடைய பில்லர் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் இவங்களை சுத்தி அப்பவே இருந்திருக்கு. அதே நேரம் இவங்க ரொம்ப டாப் லெவல்லையும் அங்க இருந்திருக்காங்க. நிறைய போட்டோ ஷூட், நிறைய மேகசின்ஸ்லாம் இவங்களுடைய போட்டோ கவர் பேஜ்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்து சூப்பரான ஒரு பர்சனா தான் வள வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கூட வந்ததாம். அந்த நேரத்துல இவங்களுடைய அம்மா தான் சொல்லுவாங்களாம், நீ ஏன் நெகட்டிவ் பார்த்துலாம் பயப்படுற, அதெல்லாம் பயப்படக்கூடாது, அதையும் கடந்து போனாதான் உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நீ பண்ண முடியும். அதனால நீ எதை பத்தியும் கேர் பண்ணாத, நெகட்டிவா இருக்கிறதுல எது உனக்கு பாசிட்டிவா தோணுதோ அதை மட்டும் மாத்திக்கோ, மற்றபடி நீயா இருந்துட்டு அவங்க அம்மா தான் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இப்படியே அங்க இவங்க ஃபேமஸா இருக்கும்போது இவங்களுக்கு உயிராக இருக்கிறது பாத்தீங்கன்னா டான்ஸ் தான். அதுக்கான ஆஃபர் இங்க கிடைக்குது அவங்களுக்கு சென்னையில. அதுவும் ஜி தமிழ்ல பாத்தீங்கன்னா டிஜேடி, அதாவது டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 1ல இவங்க மதன் கூட பேர் பண்ணிருப்பாங்க. மதனை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு விஜே தான். அதே நேரம் அப்பதான் விஜே சித்ராலாம் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அது மூலியமா டான்ஸ் ஆடி இவங்க டாப் லெவல்ல போலனா கூட அவங்க டான்ஸ்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சுதான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஷோல வந்துட்டாங்கன்னா அடுத்த ஷோ கூப்பிடுவாங்க அந்த சேனல்ல. அதே மாதிரி தான் அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்ற ஷோலையும் இவங்க போனாங்க. ஸோ இது போல ஷோஸ்லாம் இங்க இருக்கும் போது தான் பேரலா அவங்க கர்நாடகாலையும் பண்ணியிருக்காங்க. வில்லா டு வில்லேஜ் அப்படின்ற ஷோவை அங்க ஆரம்பத்துல பண்ணியிருக்காங்க. இதுல 12 கேர்ள்ஸ் இருப்பாங்க. கிராமத்து வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒரு குட்டி பிக் பாஸ்னே சொல்லலாம். ஆனா எல்லா ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. ஒரு கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பக்கா சிட்டி கேர்ள்ஸை கூப்பிட்டு போயிட்டு வச்சு செய்வாங்க. அடுத்தா சுதீப் அவர்களுடைய ஹோஸ்டோட இவங்க ட்ரைபல் பாய்ஸ்லாம் வந்து க்ரூம் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஷோல பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். ஃபைனலிஸ்டா கூட ஆனாங்க. இப்படி அங்கதான் இவங்க டாப் லெவல்ல வந்துட்டு இருந்தாங்க. இங்க தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில சர்ச்சைக்கும் இவங்க உள்ளானாங்க. என்னதான் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல இவங்க வந்து அடக்க ஒடுக்கமா நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா சமீபத்துல தான் இவங்க ஒரு கவர் சாங் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பொன்மகள் வந்தால் தளபதி விஜய் அவர்களுடைய பாடலை எடுத்து இவங்க கவர் சாங் பண்ணியிருப்பாங்க.
அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே கிளாமரா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய டான்ஸை பார்த்தவங்களை தாண்டி இவங்களுடைய பாடி ஷேமிங் பண்ணவங்க தான் நிறைய பேர் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப தவறான விமர்சனங்கள்லாம் கூட வந்தது. அதுல அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான டான்ஸ் தான் அவங்க ஆடி இருப்பாங்க. டான்ஸை பார்க்காதவங்க, அதை பாராட்டாதவங்க அவங்களுடைய பார்ட்ஸை தான் பாராட்டிட்டு இருந்தாங்க. அதனால என்னவோ அடுத்தடுத்த கவர் சாங் பண்றதே அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவங்க நிறைய ரீல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ரொம்ப கியூட்டான ரீல்ஸ்லாம் கூட அதுல இருக்கு. தமிழே தெரியலனா கூட இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு இவங்க ரீசெண்டா நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்டோடைய முன்னோட்டத்துல அவங்களுடைய டான்ஸ் ஜேர்னியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டான்ஸரா இவங்க பேக் டான்ஸரா வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து மேல வந்த ஆக்ட்ரஸ்ல இவங்களுக்கும் அந்த பெருமை இருக்குன்ட்டு இவங்கள புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மிரர் தான் எல்லாமே வா. இவங்களுடைய பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும் சொல்றதுக்குலாம் அவங்க அம்மாவை தாண்டி வேற யாருமே இருக்க மாட்டாங்களாம். அதனாலே என்னவோ மிரர் கிட்ட தான் இவங்க பேசுவாங்களாம், அழுவாங்களாம், சிரிப்பாங்களாம். எல்லா விஷயத்தையும் மிரர் தான் பார்க்குமா. அதுக்கப்புறம் மிரர் கிட்ட இருந்து இப்போ நிறைய பாசிட்டிவான ஆடியன்ஸ் இவங்க கிட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல வந்த ஹீரோவான கார்த்தியும் இவங்களும் வந்து ஒன்னா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ரியல் பேர் ஆனா கூட நல்லா தான் இருக்கும், ரியல் பேர் ஆகாங்க, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க தானே, எப்ப மேரேஜ், இது போல கேள்விகள் எல்லாம் வந்துட்டே இருந்தது. ஆனா அவங்க யார் என்ன சொன்னாலும் எதை பத்தி கேட்டாலும் எதை பத்தியுமே கேர் பண்ணாம இவங்க தொடர்ந்து ரெண்டு பேரும் ரீல்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இது போல காதல் சர்ச்சையிலும் சிக்கினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹீரோயினா விஜய் டிவில வராங்கன்னா நிறைய ஷோஸ் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் வில்லாதி வில்லன் நாங்க வேற மாதிரி அப்படின்ற ஷோல பெசன்ட் நகர் ரவி அவர்கள் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஆரம்பத்தில் இவங்க பயந்தாலும் அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த செயின்லாம் கழட்டி இவருக்கு போட்டு நீ என்னுடைய ஒய்ஃபா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சின்சியராகவே அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. இவங்க ஆரம்பத்தில் எசிடேட் பண்ணியிருந்தா கூட போக போக அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்காக ஒரு ரக்கட் பாய் தான் இவங்க வேணும் அவங்களுடைய லைஃப்ல எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரக்கட் பாய் கிடைச்சதுனால இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இது எல்லாமே ஆன் ஸ்கிரீனுக்கு மட்டுமே தவிர ஆஃப் ஸ்கிரீன்லாம் கிடையாதுங்க. ஆனா ஆஃப் ஸ்கிரீன்லயும் இவங்களுக்கு ரியலாவே ரக்கட் பாய் தான் இவங்களுடைய காதல் கணவரா வேணுமா. சோ அது யாருன்றது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்க மகள் அஞ்சலி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.